சேதுபதி சீமையிலே தேடி வந்து எடுத்த தங்கம் மாவியின் ஆடி வெற்றாம் மன்னர் முத்து ராமலிங்கம் எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம் தேவர் மகன் போல வருவரை தேடி நலுக்கால திருவரே தேவர் மகன் போல வருவரை தேடி நலுக்காலம் இதுவரை மாணிக்கிறார் அடி செல்லமா மாணிக்கிறார் அடி செல்லமா எங்கள் முத்து ராமலிங்கத்தவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். ஏண்டா கூத்தாடி கிழக்க வைப்பேன், கூலிக்காரன் மேற்க வைப்பேன் இருக்கேன். ஆமா, ஒன்றும் இல்லை. நீங்க உட்காந்து நாடகம் பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, இங்கனையே படுத்து தூங்கினாலும் சரி, முடிஞ்சு 55,000. ஆமாங்க, அப்புறம் என்ன வருங்க. ஆமா, 40,000 ஜோலி முடிஞ்சு. ஆமா, 15,000 இப்பவே முடிஞ்சு சொல்லணுமுங்க. ஆமா, காலையில வீட்டுல போய் நான் சீட்டு காசு கட்டி ஆகணும். ஆமா ஆமா, உங்க தூரி காசை திங்காம ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, எங்களை வேலை வாங்கணும்டா, உங்களை வச்சுதான் நாங்க இன்னும் சொல்லிக்கொண்டு ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா, அமைதியா இருந்து நாடகத்தை பார்க்க சொல்லிக்கொண்டு காலம் 2024 கம்ப்யூட்டர் உலகம், ஆமாங்க, இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம், ஆமாங்க. நேத்து கும்மி பாட்டு அடேப்பா, எங்க பாப்பா எப்படி என்ன நாட்டமோ நடந்திருக்கு. என்ன காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நம்ம ஆப்ப நாட்டுல ஒரு கிராமம் செழித்து ஓங்குதுண்டா என்ன நடக்குது தெரியுமா? கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், இது மூணையும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மறக்காம இந்த 3 விளையாட்டு கலைகளையும் கற்றுக்கொள்ளணும். கும்மிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைகள் கும்மி பாட்டே தெரியல. என்ன சொல்றீங்க? ஆத்தாடி, அன்னைக்கெல்லாம் என் தண்டட்டி ஓட்ட ஆத்தா கும்மி பாட்டு பாடிச்சுன்னா அந்த ஊரே கலகலக்கும். ஆமா,
மைக்ல சொல்லுவாங்க எப்படி? கருப்பாய் ஆத்தா கும்மி பாடல் பாட வரவும் இந்த கிழவி அப்படி 8 முளை சேலையை உடுத்தி அப்படி குஞ்சத்தை வச்சு காதுல தண்டட்டிய போட்டு கால்ல தண்டைய போட்டு புட்டாம அடிச்சு மஞ்சளை பூசி புட்டாமாவை அடிச்சு இது ரெடியாருன்னு புருஷங்கார் ரெடி ஆயிவாரு. அவர் பொண்டாட்டி பாட்டு கேட்க 32 பல்லு இருக்காது. அவர் சுருட்டை வாங்கி அந்த பெல்லோஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கும். இந்த கிழவி நடுவுல நின்று பாட்டு சொல்லுவியா அந்த ஊரே எப்படி தெரியுமா இருந்துச்சு? தன்ன தன்ன நன்னாதி நன்னாரே தன்ன தன்ன நன்னாதி நன்னாரே காரு போறத பாருங்க காரு கலரி போறத பாருங்க காரு போறத பாருங்க காரு கலரி போறத பாருங்க அதுல இருக்கிற கற்பனை சாமி கண்ணாடி மின்னல பாருங்க அந்த கற்பனை இருக்கிற கற்பனை சாமி கண்ணாடி மின்னல பாருங்க தன்ன நன்னாதி நன்னாரே தன்ன தன்ன நன்னாதி நன்னாரே தன்ன நன்னாரே தன்னாரே தன்ன நன்னாரே தன்னாரே மோட்டா போறத பாருங்க மோட்டா ரோதி போறத பாருங்க மோட்டா போறத பாருங்க மோட்டா ரோதி போறத பாருங்க அந்த அதுல இருக்கிற கற்பனை சாமி போறத மின்னல பாருங்க அந்த மோட்டா இல்ல முடிய பாசாமி இந்த தூரியே கலகலன்னு. ஆமா அடியே இந்த 2 வாட்டு பாலா சுறுசுறுப்பா சுத்தி இருந்த. ஆமா 3வது வாட்டுக்கு 8 வராது. ஏன்டா OAP 80 வயசுல 3வது வாட்டு எப்படி போகும்? இழுக்கு எப்படி? அடியே இல்லாயி ஒரு செம்புல புளிச்சாணி இருந்தா கொண்டு நாய்க்கு தண்ணி கொண்டு வரவா குடிச்சிட்டு படுத்துரும் அங்கடைய. காலையில புருஷங்காரன் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போய் மாட்டு ஆஸ்பத்திரியில ஊசி போடுவாங்க. மாட்டு ஆஸ்பத்திரி இல்லையா? ஆமா அப்ப ஆஸ்பத்திரி அது. இது ஒரு தண்டானே இன்னொரு தண்டானே இருக்கு அது ஒரு கும்மி. ஏ தன்னே நானே 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 கும்மி பாட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் கும்மி இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமத்திலையும் சிலம்பாட்டம், ஒவ்வொரு கிராமத்தையும் ஒயிலாட்டம். இந்த நாடகம் எதுக்கு போடுறாங்க? நம்ம கிராமம் ஒற்றுமையா இருக்கணும், நாடு செழிக்கணும், நம்ம வர்ற சொந்தக்காரங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்கு தான் இந்த திருவிழா கொண்டாடுறதே. அதனாலதான் இந்த நாடகம் முடியும் வரைக்கும் உங்களது ஆர்வம் தான் எங்களது ஆர்வம். அப்ப என்ன செய்யணும்? விடிய வரைக்கும் இந்த நாடகத்தை எவ்வாறு இருந்து கேட்குமாறு. இன்றைக்கு உலகம் யாருக்குமே கும்மி பாட்டு தெரியல. பூரா நெட்டு செல்லுல ஆன் பட்டி ஆன் பண்ணி விட்டுட்டு தொட்டில ஓட்டு போயிடுறைய. அது கியாமிக்கு தூங்க மாட்டேங்கிறான். தாய்ப்பால் யாரும் கொடுக்கறது இல்ல, புட்டிப்பால். மஞ்ச பூசி யாரும் குளிக்கிறது இல்ல. பூரா என்னது இப்ப பூரா கருமுஞ்சை நோய் எப்படி வருது? மஞ்ச பூசாரதுனாலதான். ஒவ்வொரு ஆணு ஒவ்வொரு பெண்ணு எப்படி இருந்தாங்க? இப்பதான் பேஸ்புக் வீடியோ கால். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு தங்கபாண்டிய லூப் டிப்ல யூடியூப் என்ன யூடியூப் பேஸ்புக் ஆமாங்க வீடியோ கால். மாமா ஒரு சின்ன டவுட்டுங்க. என்னங்க வீடியோ கால்னா என்னதுங்க? இந்த வீடியோ கால் தான் இன்னைக்கு பைக் ஆக்சிடென்ட்க்கு காரணமே இந்த வீடியோ கால் தான். அது என்ன எப்படி சொல்றீங்க? இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா பாதர் வெள்ளையமாவும் வீடியோ காலை பார்த்துட்டு லவ் பண்ணி கூட்டி போயிருப்பாங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடந்திருக்காது. இந்த வீடியோ கால் எதுக்குங்க பயன்படுத்தின? எதுக்கு? ஆமா ஒரு இடத்துல தங்கி நீங்க வெளிநாடு போயிட்டீங்க, தூரில இருந்து நம்ம கணவத்தை பேசணும்டா முகத்தை பாக்குறதுக்காக இந்த வீடியோ கால் கொண்டு வந்தேன். ஆமா இப்ப ஆளு நம்ம ஆளு என்ன செய்யறான்? பைக்ல போகையில சரி வீடியோ கால். ஹலோ என்னங்க டார்லிங், என்னங்க நேத்து பியூட்டி பார்லர் போனியா? ஆமா ஃபேஸ் அழகா இருக்கே, குடுக்கவா 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 குடுத்துட்டேன். அரப்பாடி லாரியில குடுத்துட்டேன். கல் 108 வீட்டு பாரு 108 உட்கார்ந்துட்டாரா 108 வந்துருவாரு காரணம். அப்ப என்ன நடக்குது? இந்த ஒரு வாரமா என்ன நடக்குது? நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. பேஸ்புக்கை ஓபன் பண்ணா கள்ளக்குறிச்சி தாங்க வருது. கள்ளச்சாராயா என்ன நினைச்சிட்டேன்? இன்னும் எத்தனை கள்ளக்குறிச்சி இப்படி உருவாக போகுது? உருவாக்க விடாதீங்க. இன்னைக்குள்ள இளைஞர்களே 79 உயிர் 80 ஆக இன்னும் உயிர் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏண்டா உன் வீட்டில் இளவு விழுக தெரு முன்னாடியே வித்துருக்காங்கடா சண்டாலே.
இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை அவன் பொண்டாட்டி பிள்ளைய நினைச்சு பார்த்துருந்தா அதை குடிச்சிருப்பானா? நான் 50 வீடு சுத்தி இருக்கு, நடுவில் சாராயத்தை வித்துருக்கானே யா சண்டாலே. என்ன நடக்குது? அப்போ ஒரு செகண்ட் தாங்க, ஒரு நிமிஷம் ஆண்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மனைவி நம்ம பொண்டாட்டி உள்ள சந்தோஷமா இருக்கணும்டா, இந்த டாஸ்மார்க்லையும் இந்த விஷச்சாராயம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு வரும். உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன், இதிலிருந்து மீண்டு வந்தாதான் நம்ம பிள்ளைகளையும் பார்க்க முடியும், நம்ம குடும்பம். சரி, நீ தான் குடிச்சைய, ஒருத்தன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காண்டா சண்டாலே. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி செத்துருக்கானடா, நீ செத்து தொலைவே பொண்டாட்டிக்கு ஏன்டா வாங்கி கொடுத்த? உன் பிள்ளைய தெருவில் நிக்குதே. இன்னைக்கு வந்த டிரைவர் குடிச்சிட்டு வந்தா நாங்க 13 ஒரு பொழப்பு என்னாச்சியா? அப்படி விட்டாயா? எங்க டிரைவர் ஒருத்த விட்டான். ஆமா, காளையார் கோயில் பக்கம் நாடகம், 10 பேரும் தூங்கிட்டான், சருகணியை தாண்டுறோம். இவன் தாயில் வப்பாட்டிட்ட ஸ்டெப்பின்ல பேசுறேன், ஒரு ஒத்த கைட்ட ஓட்டிட்டு. ஹலோ டார்லிங், நான் நாடகத்துக்கு வந்துட்டேன், உன்னை பார்க்காம. அவன் நல்லா இருக்கியா? காலையில் வந்துட வேண்டி. சரி சரி, நைட்டு கொண்டு கொடுக்கவா? சும்மா கொடுங்க கொடுங்க. கொடுத்தா நின்றுக்கிட்டு இருந்த நெல்லு வட்டி லாரியில் போய் கொடுத்துட்டான். திருவேம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு போனோம், வள்ளிக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. மிருதங்காக்காருக்கு மண்டையில் அடி, தாளம் போடுறவனுக்கு மண்டை ஊரா பீங்க. அப்ப என்ன, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க. இந்த குடினால என்னதான் கிடைக்குது? இன்க்ளூடிங் நான் யோக்கியம் இல்லை. இந்த ஐயனாருக்கு பொதுவாக சொல்றேன், நான் யோக்கியம் இல்லை. நானும் சாப்பிட்டு வந்தேன், குளுக்கோஸ் ஏத்துற வந்தேன், நரம்பூசி ஓட்ட வந்தேன். இந்த கள்ளக்குறிச்சியை நினைச்சவே இனிமே குடிச்சா நல்லா பீய குண்டாவில் கரைச்சி அவனுக்கு கொடுங்க, தயவு செய்து வேண்டாம். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரமா மேடையில் பேசிக்கிட்டு தான் வர்றேன், பேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அதனால அதிலிருந்து மீண்டு வாருங்கள். இதை நினைச்சீங்கன்னா இது மாதிரி திருவிழாவில் நம்ம கலந்துக்கிற முடியாது, நம்ம சொந்த பந்தங்களை பார்க்க முடியாது, நம்ம பிள்ளை ஊட்டியில பார்க்க முடியாது. சுடுகாட்டில் போய் ஆவியா அந்த பேயோடைய குடும்பம் நடத்த வேண்டியதான். அதனால தான் சொல்றேன், 4 கவிச்சியை பேசிட்டு போனாப்ல எனக்கு தூரில நீங்க செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் ஆப்பநாடு மறவர் சங்க தலைவருமாகிய நமது தூரி கிராமத்தின் தலைவருமாகிய ராமேஸ்வரம் நகர் கிராம தலைவருமாகிய எனது அன்பு மாமா ஆர் முனியசாமி தேவர் அவர்களுக்கும், தூரி ஆர் முனியசாமி தேவர் அவர்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் முதகுளத்தூர் வட்டம் தூரி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கருப்பண சுவாமி, ஸ்ரீ இல்லப்ப சுவாமி ஆகிய கோவில்களுக்கு புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் காண வருக. தலைமை அன்பு மாமா உயர் திரு ஆர் முனியசாமி தேவர் கிராம தலைவர் தூரி, உயர் திரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் முதுகுளத்தூர், முன்னிலை உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முதுகுளத்தூர், உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முதுகுளத்தூர். ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் சூத்திரபட்சம் சுக்லபட்சமா சாரி ப்ரோ, ஆணி 14ஆம் தேதி 28/6/2024 வெள்ளிக்கிழமை மதியம் 8 மணிக்கு தூரி கிராமத்தில் இருந்து தெய்வ வழிபாடு முடித்துவிட்டு முதுகுளத்தூர் சங்கரலிங்க ஐயனார் கோவிலில் இருந்து தூரி கிராமத்தில் குதிரை எடுத்து செல்லுதல் நடைபெற்று அன்று இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவரின் இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் வெள்ளை அணிய வெளியேறு என்று வீர முழக்கமிட்ட சுதந்திர வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் நாடகம் உங்கள் முன் அது விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற அர்த்தத்தாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் அன்பு சகோதரர் சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய அருமையும் அன்பின்பார். அப்பனோ ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல, அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான
பின்னாலும் பாசந்தான் புரியல தோடு நான் வளர்த்த பூவு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கதே கொஞ்சம் கூட அஞ்சல குத்தி குத்தி கிழிக்கதே கொஞ்சம் கூட அஞ்சல அப்பன் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல பிச்சை வாங்கி பொழப்பதற்கா உள்ள ஒண்ணு பெற்றெடுத்தேன் பிச்சை வாங்கி பொழப்பதற்கா உள்ள ஒண்ணு பெற்றெடுத்தேன் அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல கொஞ்சம் கூட அஞ்சல கொஞ்சம் கூட அஞ்சல கொஞ்சம் கூட அஞ்சல எப்படி பாட்டு ஒரு பெற்ற தாய் தாப்பனை பத்தி பாருங்க அதுக்கு கை தட்ட நம்ம யோசிக்கிறோம் இந்த பாட்டுக்கு தட்ட மாட்டாங்க ஊ சொல்றியா நல்லா ஊ அதை பாருங்களேன் கிளாப்ஸ் அப்படி கிடைக்கும் ஏன்னா உலக கலியா நன்றி 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 அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற உங்களுக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்துவான்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த மேடையில் நான் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த நகைச்சுவை நடிகர் வந்தாலும் சரி இதுக்கு அடுத்து இதைத்தான் செய்வேன் என்று வரமுறையாக எடுத்து வாசிக்கக்கூடிய கள்ளிக்குடி கண்டெடுத்த அன்பண்ணன் வி.எம். சிங்கத்துரை அவர்கள் இவர் முறையில் மிருதங்கம் தோப்பினான் தபேலா
பலே நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை அரசகுலமான இருந்தெடுத்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இவர்கள் மனையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். நன்றி நன்றி நன்றி. நேத்து அரிச்சந்திரா சுரிதமா வாசிக்க சொல்லியிருப்பாங்க. எப்படி பாப்பா நம்ம லவ் எப்படி ஓடுது நீங்க ஒண்ணு கவலைப்படாம வாசி. ஏதாவது ஒண்ணுண்டா 108 பக்கத்திலே இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அருமையான வாத்தியம். இப்படித்தான் இந்த நாள் மகமாய் நாடகத்துக்கு போயிருந்தேன். ஆமாங்க வாத்தியார மகமாய் நாடகம். சரி சாமி ஆட்டம் வச்சுட்டாங்க. சரி ஆமா 7 செம்பு 7 கரகம். 7 செம்பு ஆமா அப்பா ஆமா 7 கரத்தி 7 புள்ள தூக்கணும். ஆமா தூக்கணும்ல. சாமி அழைச்சாங்க. சாமி அழைச்சாச்சு. சரி சாமி நாடகக்காரன் பூரா விரதம் இருந்து வந்திருக்கேன். 7 பொம்பளை நிப்பாட்டி வயசுக்கு வராத பிள்ளைகளை ஆமா ஆமா சாமி ஆட வைக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும். 108 துண்டு ஓடணுமா? 108 அந்த 7 பிள்ளையும் சாமி எப்படி எப்படி இறக்கிருக்காங்க? எப்படி இறக்கி பார்க்காங்க. எப்படி என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் முத்தாலம்மா ஆத்தா எது செய்ய போறேன் முத்தாலம்மா என்ன செய்ய போறே முத்தாலம்மா அடி நீ வாடி முத்தாலம்மா தாயே ஓடி நீ வாடி முத்தாலம்மா அடி வர வேணும் அடி முத்தாலம்மா என்ன செய்ய போறேன் ஒன்றரை மணி நேரம் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜாமி வந்துச்சா? பெட்டிக்காரனுக்கு நீர் கடுப்பு வந்து 108 தூக்கிட்டாங்க. வேற என்ன செய்யுது? ஆல்ரவுண்டுக்காரனுக்கு வகுத்தால ஓடிடுச்சு. அப்புறம் தாளக்காரன் என்ன சரக்கு சாப்பிட்டானா அவனையே படுத்துட்டேன். கைகாலெல்லாம் இழுத்துருச்சு. ஒரு பிள்ளை சாமி ஆடல. அப்புறம் என்னாச்சு? ஊர் தலைவர் வந்தாரு. நோக்காளி நாடகக்காரன் எவனுக்கு காசு வாங்க முடியாதுடா. தல் ஒரு பிள்ளை சாமி ஆடல. என்னடா சொன்னேன்? இருந்து வந்தெல்லாம் குளிச்சுட்டு வந்தெல்லாம் குளிக்காம வந்தேலாம் ஊர்ல இவனை பூரா கட்டி வேண்டான்ட்டாங்க. கடைசியில என்ன செய்ய பூரா பதறிக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு செம்ப தூக்கணும்ல. ஆமா கடைசியா சாமி இறக்குறாங்க. கற்பனை கூப்பிடு. கற்பனை இறக்கிட்டாங்க. எப்படி இறக்கிட்டாங்க? மேல வளநாடு மேல வளநாடு மேல வளநாடு மேல வளநாடு
போய் வளர்ந்தார் கீராடி மக்கள் எல்லாம் காத்திருக்கு இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு இந்த தூய் மந்த விட்டு ஓடி வாடா சனங்கள் எல்லாம் காத்திருக்கு சனங்கள் எல்லாம் காத்திருக்கு உன் சன்னதிய விட்டு வாடா அங்கே கருப்பசாமி கலசமில் கருப்பசாமி கலசமில் அது கச்ச நல்ல வரிசை கட்டி கருங்கச்ச மேல கட்டி கருங்கட்டி கருங்கச்ச மேல கட்டி ஓடி வந்தான் கருப்பசாமி ஓடி வந்த மகாராஜா அங்கே உள்ளங்குது கருப்பசாமி கலசமில் அது அருவா பல வழங்குது கருப்பசாமி அங்கே உலகுது அது அங்கே கருப்பசாமி சாமி யாருக்கு வரலையே ஆடி வந்தாட்டா ஒரு ஆளு தலப்பாக்கத்தோட ஆடி வந்தா மரியாதை காப்பாத்திட்டேன் மரியாதை காப்பாத்திட்டான்டா காசு வாங்கியாச்சாடான்னு நினைச்சான் ஆடி வந்தது யாரு தெரியுமா யாரு நம்ம நாடக வேன் டிரைவர் அந்த ஆளுக்கு ஆடி வராரு சீக்கிரத்தை நாடகத்தை முடிங்கடா சவாரி இருக்குன்னு ஓடியாரேன் அட சண்டாளத்தனமே அப்புறம் எப்படி காசு வாங்குறது அதானே இப்படி இசைக்கு பயங்காத உலகமே கிடையாது யார் இருக்கா நன்றி 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 அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இடைச்சுரணி மாநகர் நடத்த வெற்றிவேல் அவர்கள் இவர்கள் மடையில் ஒத்த குத்து தானே மாப்பிள்ள விடிய குத்தணுமோ எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு என் பேரை சொல்லணுமா இல்லையா மாமா உங்க பேர் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சொன்னீங்களா மணப்பாறை உங்கது கடப்பாறை நம்மதும் கடப்பாறை தான் சும்மா தாங்க நாங்க இறங்க முடியாது அந்த டான்ஸ் பேர் சொன்னா நல்லா இருக்கு டான்ஸ் வந்திருக்கா வரலையா வரலையா இங்க டான்ஸ் போட்டா விட்டு நம்ம காலத்துல போட்ட முத்த கொடுக்கறத யாரு நாட்டிய அது எது நாட்டிய இது எது நாட்டிய எது என்று கேட்கக்கூடிய கண்டவர் போய்க்கு கவர்ச்சி கிண்ணி எத்தனை லிட்டர் பிடிக்கும் ஒரு 50,000 லிட்டர் பிடிக்குமா உள்ள இப்ப கலந்து தருவா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய பீட்டி சின்னஞ்சிறு சிட்டு அப்படி செம்பவளம் கொட்டு மணப்பாறையை சேர்ந்த எஸ்.ஆர். ராசலட்சுமி அவர்கள் இவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ராசலட்சுமியா ஆனா அந்த உருளைக்கிழங்கா ஜெகன் மோகினி ஆகா 5 வயசில் ஆசைய வளர்த்து விட்டாங்க சபுரஜமாமா இந்த பாட்டு நம்மளுக்கு தான் என் பிஞ்சு மனசுல ஆணி அடிச்சு வச்சாங்க நம்மளுக்கு எங்களுக்கு அப்ப நான் ஓஏபியா நீ கெலட்டியில காதலிக்கிற நீ கெலடிய மறக்க முடியலடி அவளை வெறுக்க முடியலடி நான் யாருக்கு எனக்கு 5 வயசுல ஆசைய வளர்த்து விட்டாங்க என் பிஞ்சு மனசுல ஆணி அடிச்சு வச்சாங்க மறக்க முடியலடி உன்னை மட்டும் வெறுக்க முடியலடி உன்னை மட்டும் வெறுக்க முடியலடி அது படுக்கும் போது நடக்கும் போது நினைச்சு காலமெல்லாம் கடந்து போனது 5 வயசுல ஆசைய வளர்த்து விட்டாங்க என் பிஞ்சு மனசுல ஆடி எடுத்து வந்தாங்க எப்படி உங்களை பிள்ளைங்க ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க ஆமா இந்த வரியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய காதெல்லாம் வரும் என்ன செய்யறது ஜனவரி பிப்ரவரியா வருது வரும் நன்றி 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 அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் முதல்ல ஒளிபெருக்கிதான் இந்த தூரி கிராமத்தை அலங்கரித்து இன்று இது மாதிரி மைக் இருந்தா மாசம் 48 நாள் நாடகம் ஆடலாம் மாசம் 31 நாள் மிஞ்சினா ஒரே மாசம் 32 நாள் அடுத்த மாசத்துல 18 நாள் கடை வாங்கிக்கடா நான் பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நிகரில் என்று வெட்டி முரசு கொட்டி வருகின்ற ஒளி அமைப்பு எப்ப பார்த்தாலும் போன் பண்ணா சாரத்தில் நிற்கிறேன்
மயில் கீழே விருந்தாதரான் சிறந்த முறையில் தனக்கு நேரில் இருந்து வெற்றி பெற சொட்டி வருகின்ற ஒளி அமைப்பு மயில் ரேடியோஸ் இருப்பிடம் முதுகுளத்தூர்.